வணக்கம் தோழர்களே. கிட்டத்தட்ட 68 வயது நிறைவடையப் போகின்ற நான் கல்லூரியில் படித்த இளமை காலம் தொட்டு உறவுகள், நட்புகள், தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள் என்று பல இடங்களிலிருந்து மரணம், சாவை சந்தித்திருக்கிறேன். அங்கே செல்லும் பொழுதெல்லாம் ஒரு விதமான சோகமும் அழுகையுமாய் கண்களில் நீர் வழிய நான் வந்திருக்கிறேனே தவிர ஒரு காலத்திலும் அது ஒரு வலியை ஏற்படுத்தவில்லை. காலம் தந்த பக்குவம் மெல்ல மெல்ல மரணத்தினுடைய வலியை உணர்த்த ஆரம்பித்தது. அதிலும் குறிப்பாக சமீப காலத்தில் 2 மரணம் என் இதயத்தை குலுக்கியது. ஒன்று, எங்கள் கடலூருக்கு அருகாமையில் இருக்கின்ற நெல்லிக்குப்பம் என்கின்ற ஊரில் உள்ள ஒரு பிரபல ஸ்வீட் ஸ்டால் கீதா இனிப்பகத்தினுடைய உரிமையாளர் மகள், அந்த இளம் பருவ மகள் கோவை கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த பொழுது ஒரு மர்மமான நோய்க்கு ஆளாகி இந்த உலகை விட்டு பிரிந்த பொழுது அன்றலர்ந்த ரோஜா போல் அந்த உடல் அந்த குளிரூட்டப்பட்ட பெட்டிக்குள்ளே கிடத்தப்பட்டிருந்த பொழுது மலைமலையாய் குவிந்து கிடந்த மாலைகளுக்கு நடுவிலே அந்த மகள் உறங்கி கிடந்த பொழுது சுற்றி நின்று தாயும் தந்தையும் பாட்டியும் தாத்தாவும் உறவுகளும், ஏன் இன்னும் ஊரே திரண்டு வந்து அழுது துடித்த அந்த காட்சி வலியாக மாறியது. இன்னொன்று, கடலூரில் அருமை நண்பர், புகழ் பிரிண்டர்ஸ் என்கின்ற அச்சு தொழிலை பிரபலமாக்கி வந்து கொண்டிருந்த ஒரு அற்புதமான நண்பர் புகழேந்தி அவர்கள். 52 வயதான அவர் நல்ல ஆரோக்கியமான உடலும் அழகான தோற்றமும் கொண்டவர். அவர் நடந்து செல்லுகிறார் என்றால் யாராக இருந்தாலும் ஒரு முறை திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு கம்பீரமான ஒரு தோற்றம் கொண்ட ஒரு அற்புதமான நண்பர் திடீரென மாரடைப்பால் உயிரிழந்து அந்த குளிரூட்டப்பட்டிக்குள் கிடத்தி வைக்கப்பட்ட பொழுது மனைவியும் மக்களுமாய் உறவுகளுமாய் கொந்தளித்து துடித்து அழுத காட்சி. என்னுடைய தேர் உள்ளே முடங்கி கிடக்கிறதே என்று அவர் மனைவி அழுத அந்த சோகம். ஒரு இடத்தில் வாழ வைக்க வேண்டிய வயதில் பிள்ளையை பறிகொடுத்து விட்ட உறவுகளின் சோகம், இன்னொரு இடத்தில் வாழ்வதற்கு நாங்கள் தயாராக இருந்த பொழுது எங்களை விட்டுவிட்டு சென்று விட்டாயே என்று பிள்ளைகளும் மனைவியுமாய் கதறி அழுத ஒரு சோகம். இந்த வலி எப்படித்தான் போகும் ஒவ்வொரு குடும்பத்திலும் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் சங்க இலக்கியம் நமக்கு காட்டிய வழியை ஒரு பிரபல பேச்சாளர் தன்னுடைய உரையிலே சொல்லியிருந்த அந்த காட்சி எனக்கு நினைவுக்கு வந்து அதை உங்களோடு நான் இப்பொழுது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பியதால் தான் இந்த பதிவு. தொல்காப்பியத்தில் ஒரு பாடல் வரும். ஓர் இல் நெய்தல் கரங்க ஓர் இல் ஈன் தன் முழவின் பாணி ததும்ப புணர்ந்தோர் பூவணி அணைய பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார் குறைப்ப படைத்தோன் மன்ற அப்பண்பிலான் என்று அந்த பாடல் சொல்லும். இந்த பாடலின் பொருள் என்ன? ஒரு கவிஞன் ஒரு ஊருக்குள் வருகிறான். கடலூர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அகன்ற வீதிக்குள் அவன் செல்ல வேண்டும். அந்த அகன்ற வீதியின் இருபுறங்களிலும் அழகழகாய் வீடுகள் அணிவகுத்து காட்சியளிக்கின்றன. அந்த வீதியின் ஒரு முனையில் இருந்து கவிஞன் உள்ளே நுழைவதற்காக காலடி எடுத்து வைத்த பொழுது வலது பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டுக்குள் இருந்து அழுகை குரல் கேட்கிறது. ஒப்பாரி சத்தம். கவிஞன் திகைத்து போகிறான். ஏன் இந்த ஒப்பாரி? எதற்காக இந்த அழுகை? யாருக்காக இந்த ஓலம்? எதற்காக இந்த கதறல் என்று பல்வேறு விதமான கேள்விகளோடு அந்த வீட்டுக்குள் எட்டி பார்க்கிறான். அங்கே ஒரு பிணம் விழுந்து கிடக்கிறது. அந்த இறந்து போன உடலை சுற்றி உறவுகளெல்லாம் கூடி நின்று கதறி துடித்து அழுகிறார்கள். கவிஞனுக்கு கோபம் வருகிறது.
கடவுள் என்று ஒருவன் இருக்கிறானா? இத்தனை உயிர்களை துடிக்க துடிக்க அழவைத்து பார்ப்பவன் ஆண்டவனா? இழப்பை தருவதற்கு ஆண்டவன் என்று ஒருவன் அவசியமா? கேள்விகள் அவனை துளைத்து எடுக்கிறது. அந்த வலியோடும் வேதனையோடும் அவன் கடவுளை சபித்துக் கொண்டே நடந்து போகிறான். வீதியின் மறுமுனைக்கு வருகின்ற பொழுது இடது பக்கத்தில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து மங்கள ஓலை, முழவு சத்தம் கேட்கிறது. இங்கே என்ன நடக்கிறது என்று எட்டி பார்க்கிறான். அங்கே ஒரு திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. கவிஞனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகி விடுகிறது. இது என்ன, இது விந்தை! ஒரே வீதி, வீதியின் ஒரு பக்கத்தில் அழுகை, இன்னொரு பக்கத்தில் மகிழ்ச்சி கலந்த ஆரவாரம். ஒரு பக்கம் துன்பம், இன்னொரு பக்கம் இன்பம். ஒரு பக்கம் பிரிவு, இன்னொரு பக்கம் உறவு. ஒரு பக்கம் மரணம், இன்னொரு பக்கம் இன்னொரு உயிர் ஜலிப்பதற்கான முன்னோட்டமாய் இரண்டு இதயங்களை சேர்த்து வைக்கின்ற திருமணம். இருவேறு விதமான முரண்பட்ட சூழல்களை படைத்தவன் ஆண்டவனாக இருக்க முடியுமா என்ற கேள்வியோடு அவன் நடந்து போகிறான். பாடலை கவனியுங்கள். ஓர் இல் நெய்தல் கரங்க, ஓர் இல் ஈன் தன் முழவின் பாணி ததும்ப, புணர்ந்தோர் பூவணி அணிய, பிரிந்தோர் பைதல் தன்கண் பணிவார் குறைப்ப. கணவனோடு இருக்கின்ற மனைவி அவனோடு சந்தோஷமாய் சிரித்துக் கொண்டு கூடி குலவிக் கொண்டிருக்கிறாள். பிரிந்து சென்ற கணவன் எப்பொழுது வருவான் என்ற ஏக்கத்தோடும் இதயம் நிறைந்த துக்கத்தோடும் ஒரு மனைவி அவனுடைய வருகையை எதிர்பார்த்து காத்து கிடக்கின்றாள். இப்படி எந்த இடமாக இருந்தாலும் வெவ்வேறு சூழல்களை படைத்த கடவுள் யார்? கடவுள் யார்? பண்பு கட்ட பாவியவன். யாரவன்? படைத்தோம் மன்ற பண்பிலாளன். கடவுள் யார்? பண்பு கட்ட பாவி என்று அவனை சபித்துக் கொண்டே கவிஞன் செல்லுகிறான். நேரம் ஆக ஆக கொஞ்சம் கோபம் குறைகிறது. அப்பொழுதுதான் கொஞ்சம் யோசிக்கின்றான். ஆம், வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்ததுதான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுவதையும் கணக்கிட்டால் துன்பத்தின் அளவு இன்பத்தின் அளவை விட அதிகமாகத்தான் இருக்கும். அதுதான் வாழ்க்கை. துன்பம் வந்துவிட்டதே என்பதற்காக துவண்டு விடாதே. மூலையிலே அமர்ந்து முகாரி பாடாதே. வாழ்க்கையின் மீது விரக்தி கொள்ளாதே. ஆம், இந்த துன்பத்திலிருந்து மீண்டு எப்படி இன்பத்தை காண்பது என்று தேடுவதுதானடா வாழ்க்கை என்று அந்த கவிதை முடிகிறது. இன்னாதம்ம இவ்வுலகம், அதில் இனிமை காண்க அதன் இயல்புணர்ந்தோரே என்று அந்த பாடல் முடிகிறது. ஆம், அது மரணமாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற காரணங்களால் வருகின்ற துன்பமாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து மீண்டு இன்பம் எங்கே என்று தேடுவதுதான் வாழ்க்கை என்று சொல்லுகிறது. எப்படி இன்பத்தை தேடுவது? இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகளிலேயே மனித இனத்தின் மீது மட்டும் இறைவன் மாறாத அன்பு கொண்டவன். ஏனைய உயிரினங்களுக்கு கிடைக்காத இரண்டு சீதனங்களை மனிதனுக்கு மட்டுமே வரமாக கொடுத்திருக்கிறான். ஒன்று சிரிப்பு, இன்னொன்று சிந்தனை. எந்த மிருகமாவது சிரிக்குமா? எந்த பறவைகளாவது சிரிக்குமா? புலி சிரிக்குமா? கிளி சிரிக்குமா? மான் சிரிக்குமா? மயில் சிரிக்குமா? மனிதனுக்கு மட்டுமே சிரிப்பு, மனிதனுக்கு மட்டுமே சிந்தனை. இந்த இரண்டு வரங்களையும் பெற்றவன். ஆனால் வாழ்க்கையின் முரண்பாடு என்ன தெரியுமா? சிரிக்க முடியாத, சிரிக்க தெரியாத எந்த பறவையும் எந்த விலங்கும் வாழ்நாள் முழுவதும் அழுததே கிடையாது. சிரிக்க தெரிந்த, சிரிக்க முடிந்த இந்த மனிதன் மட்டும் பிறக்கும் போதும் அழுகிறான், இருக்கும் போதும் அழுது கொண்டே இருக்கிறான், இறக்கும் போதும் அழுகிறான். மிகப்பெரிய புகழ்பெற்ற மதகுருவும் கவிஞருமான கபீர்தாஸ் சொல்லுகிறார், ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வில் இரண்டு துன்பங்கள் தவிர்க்க முடியாதவை. என்ன தெரியுமா? ஒன்றை அடைய விரும்பி அதை அடைய முடியாது போவதனால் அவனுக்கு வருகின்ற துன்பம். இரண்டாவது, எதை அடைய விரும்பினானோ அதை அடைந்ததனால் அவனுக்கு வருகின்ற துன்பம் என்று அவர் சொல்லுகிறார்.
தீதும் நன்றும் பிறதர வாரா என்று திருமூலர் சொன்னது போல மனிதன் பற்றுகளிலிருந்து விடுபடாத வரை அவனுடைய துன்பம் நீண்டு கொண்டே இருக்கும் என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. அதனால்தான் வள்ளுவன் சொன்னான், யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் என்று சொல்லுகிறார். எந்தெந்த ஒன்றிலிருந்தெல்லாம் நீ பற்றிலிருந்து விலகிக்கொண்டே வருகிறாயோ அவற்றிலிருந்து வருகின்ற துன்பங்களிலிருந்தும் நீ தானாகவே விலகிக் கொள்வாய் என்று சொல்லுகிறது அந்த பாடல். அப்படி என்றால் என்ன பொருள்? லே மிசரபிள் என்கின்ற ஒரு புதினத்தில் விக்டர் யூகோ என்கின்ற எழுத்தாளன் போகிற போக்கில் ஒன்று சொல்லிவிட்டு போவான். லைஃப் இஸ் டு கிவ் நாட் டு கெட் என்று சொல்லுவான். வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவதானே தவிர மற்றவர்களிலிருந்து பெறுவதற்கானது அல்ல என்று சொல்லுகிறான். அதனால்தான் அவ்வை பாட்டி சொன்னால் அறம் செய்ய விரும்பு என்று சொல்லுகிறார். வாழ்க்கையில் இன்னொருவனுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த இறைவன் நம்முடைய நிலைமையை படைத்து விட்டான் என்றால் எங்கே அகதி, எங்கே அனாதை, எங்கே வறுமை பள்ளத்தாக்கில் விழுந்து வாடிக்கிடப்பவன், எங்கே நோய்வாய்ப்பட்டவன், எங்கே ஏழை என்று தேடி தேடி ஓடி ஓடி உதவி செய்து பார். அந்த உதவியினால் வருகின்ற இன்பம் ஈகை, ஈத்துவக்கும் ஈகை என்று சொல்லுகிறானே, அந்த இன்பத்தை நீ உணர ஆரம்பித்தால் இந்த உலகத்தில் சாவை விட கொடுமையானது ஒன்று இல்லை. ஆனால் அதையும் தாண்டி ஒன்று இருக்கிறது. இன்னொருவன் கேட்கும் பொழுது எனக்கு கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்று சொல்லுகின்ற நிலைமை வருமானால் அது சாவை விட கொடுமையான துன்பம் என்று சொல்லுகிறான். ஆகவே கொடுப்பது ஒன்றுதான். கொடுப்பதினால் இன்னொருவருடைய வாழ்க்கை உயர்த்துவதனால் ஏற்படுகின்ற அந்த இன்பத்தை உணர ஆரம்பித்து விட்டால் அது மரணமாக இருந்தாலும் சரி, பற்றுகளாக இருந்தாலும் சரி, உடைமை மீதான சிந்தனையாக இருந்தாலும் சரி, இவற்றிலிருந்து நீ விலக ஆரம்பித்தால் வருகின்ற இன்பம் இந்த வாழ்க்கையில் உன்னை எங்கேயோ கொண்டு போய் மகிழ வைக்கும். அதுதான் இன்பத்தின் அடித்தளம், அதுதான் ஆனந்தத்தின் அடையாளம், அதுதான் மகிழ்ச்சியின் சூத்திரம். எனவே அருமை தோழர்களே, பிறருக்கு உதவுங்கள், வாழ்வில் இன்பம் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.